வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எழுதியாச்சு. நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. கோடு பார்த்தாச்சு, லூப் பார்த்தாச்சு, அரே பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு, ஈவென்ட் லிஸ்ட் என்னன்னு பார்த்தாச்சு. எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ, இப்போ வந்து நம்ம வந்து லூப் பண்றோம், இல்ல வந்து எதையாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். இப்ப இந்த பேஜ் வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்ட்ல வந்து லோட் ஆயிடுது. இதே வந்து நான் ஒரு நெறைய கன்டென்ட் வச்சிருக்கேன். அந்த பேஜ நான் லோட் பண்றப்பவே எனக்கு ஒரு 10 செகண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த வெப்சைட்ட வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த வெப்சைட்ல எழுதும்போது மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இதே அளவுக்கு டிசைன் முக்கியமோ, இதே அளவுக்கு நம்ம ப்ரோகிராம் கோட்லாம் எழுதுறோமோ, அதே அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னா எப்படி சொல்றேன்னா, இந்த சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ். டக்குன்னு ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள அந்த செகண்ட் வந்தா அந்த அந்த வெப்சைட் வந்து வந்தா தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸ்னா ஓகே. ஒரு 10 செகண்ட், ஒரு 30 செகண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ன்றது ஒரு சின்ன டைம் மாரி தெரியலாம். பட் ப்ரௌசருக்குன்றது அது நம்ம பார்க்கும்போது விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஸ்லோவா சுத்தி வரும்போது நமக்கே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எரிச்சல் வந்துரும். ஸோ இந்த மாரி இடத்துலலாம் வந்து நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது? இப்ப நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் படிச்சிருக்கோம். அத வச்சு நம்மளால எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்றது? அப்படின்றத வந்து பார்த்துரலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லூப் வீடியோலாம் வந்து போட்டிருந்தோம். நீங்க அதெல்லாம் செக் பண்ணலன்னா மறக்காம வந்து அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து லூப் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி லூப் போடுவோம் நம்ம? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சும்மா இங்கேயே எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட் i is equal to 0, i is less than 10, i பிளஸ் பிளஸ் இப்படி தான் வச்சிருப்போம். இங்க நான் வந்து 10க்கு பதிலா நான் என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரே வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். நான் வந்து ஒரு அரே வச்சிருக்கேன். அரே டாட் லென்த்ன்றத வச்சுடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏஆர்ஆர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கார் நேம்ஸ்லாம் வந்து இருக்கு எனக்கு. BMW அப்படி இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு அண்ட் சோ ஆன் சும்மா வந்து ஒரு டாட் போட்டு கமா, கமா, கமா இருக்கு. இந்த மாரி வந்து நெறைய கார் வந்து இந்த அரேக்குள்ள வந்து இருக்கு. ஓகேங்களா? நான் இப்ப லூப் பண்ணி வந்து எடுக்கிறேன். இப்ப இங்க இதுல வந்து இதுவே நம்ம வந்து ஒரு நல்ல கோடுன்னு நெனச்சுப்போம். ஸோ ஏஆர்ஆர் டாட் லென்த் போட்டிருக்கேன்னா, நான் வந்து ஒரு 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 நம்ம அரேல வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து பார்த்தோம்னா, இது வந்து அ போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 2000 கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்ணிட்டு அதுக்குள்ள அதுக்கேத்த மாரி வேல்யூஸ் வந்து போட்டே இருக்கலாம். அப்படி இல்லாம, நம்மளே வந்துட்டு இங்க ஏஆர்ஆர் இருக்கு. இங்க ஒரு 2 தான் இருக்கு. ஏஆர்ஆர் டாட் லென்த் போட்டோம்னா, எனக்கு 2 தானே வரும். இப்ப நான் 2 டைம் தானே லூப் பண்றேன். இதுவே வந்து ஒரு நல்ல கோடு தானே அப்படின்னு நம்ம நெனப்போம். ஆனா அதுதான் கிடையாது. இப்ப இது வந்து 2 வாட்டி லூப் ஆவுது. இப்ப இதே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்குவோம். 10,000 வாட்டி அது லூப் ஆகும். அப்படி யோசிக்கணும் நம்ம. ஒரு 2 வச்சு நமக்கான டேட்டா இப்ப வந்து நமக்கான டேட்டா வந்து கம்மியா இருக்கு. இதே வந்து ஃபியூச்சர்ல வந்து அதுக்கான டேட்டா வந்து எவ்வளோ வேணா பெருசா வரலாம். 10,000 வரலாம், 1,00,00,000 வரலாம், எவ்வளோ வேணா வரலாம் நமக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம புரோகிராம் எழுதணும். இப்ப வந்து இதுக்கானத எழுதிட்டு, அப்புறம் நான் திருப்பி வந்துட்டு அது வரப்ப நான் வந்து வேற கோட் எழுதுனேன் அப்படின்றத எழுதக்கூடாது. எழுதும்போதே வந்து லாங் டெர்ம்ல வச்சு தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து லாங் டெர்ம்ல வச்சு தான் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு வந்து வொர்க்க முடிக்கணுன்றப்போ வந்து நமக்கான என்ன தேவையோ ஒரு பேசிக் கோட வந்து எழுதிட்டு, அப்புறம் நம்ம அத கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து எழுதும்போதே லாங் டெர்ம்க்கு எழுதுறோம் அப்டின்னா வந்துட்டு சில பேர்லாம் வந்து கடுப்பாயிடுவாங்க. என்ன நான் சொன்னத இப்போதைக்கு முடிடான்னா, நீ என்னடா இவ்வளோ நேரம் வச்சு இழுத்துட்டு இருக்க அப்டின்லாம் யோசிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானத எழுதி ஒர்க் பண்ற மாரி வச்சிரணும். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள்ட்ட டைம் கேட்கணும். ஒரு நாளாச்சும் எனக்கு வந்து குடுங்க. நான் இந்த இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றேன். அப்பதான் நம்ம சைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கான டைம் குடுப்பாங்க. இல்லன்னா நீங்களே வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் தான். உங்க நாலேட்ஜ் வந்து பயங்கரமா டெவலப் ஆகும். நீங்க அந்த கம்பெனில விடல அப்டின்னாலும், உங்களுக்கு வேற கம்பெனில எனக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண தெரியும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, எங்க இம்ப்ரூவ் பண்ணி காட்டு அப்டின்னா, நீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு வீக்கெண்ட்ல உட்காந்து உங்களோட செல்ஃப் இனிஷியேட்டிவ்ல நீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு அங்க யூஸ் ஆகும். நல்ல பேக்கேஜ்ல வந்து பிளேஸ் ஆகலாம். ஓகே ரைட். இப்போ வந்து இது வந்து பேட் கோடுன்னு சொல்லிட்டேன். இப்ப இத வந்து எப்படி பெட்டர் கோடா மாத்துறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் லெட் எல் இஸ் ஈக்குவல் டூன்னு வச்சுக்கிறேன். லெட் எல் இஸ் ஈக்குவல் டூன்னு வச்சுட்டு, நான் என்ன பண்றேன்னா, ஏஆர்ஆர் டெட் லென்த்த வந்து முன்னாடியே வந்து வச்சுடுறேன். முன்னாடியே வச்சுட்டேன் அப்படின்னா, என்ன ஆகும்னா, இந்த லூப்புக்கு வெளியில இருக்கு. எனக்கு இப்பயே இங்கேயே வந்து எனக்கு அதோட நம்பர் வந்து தெரிஞ்சிரும். இங்க லூப் ஆயி தானே இப்ப இங்க வரும். இங்க நம்ம டீபக்கர்ல வந்து போட்டு காமிச்சிருப்போம். இந்த லூப் வீடியோ இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டீபக்கர வச்சு போட்டு காமிச்சிருந்தோம். நம்ம எப்படி வந்து இது பண்றதுன்னு சொல்லிட்டு. இங்க 0லேருந்து வரும், மறுபடியும் 1 வரும், 2 வரும். இப்படி இந்த லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு இங்கேயே வந்து தெரிஞ்சு போயிடும். எனக்கு இது வந்து 5 வாட்டி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா, i is less than l அப்படின்றத மட்டும் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இத்தன வாட்டி தான் எனக்கு இது ஆகணும் அப்படின்னா, ஒரே இதுல வந்து இதுவாயிடும். அதே மாரி நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லூப்புக்கான கான்செப்ட். நம்ம வந்து டைரக்ட்டா டாம் வந்து அக்சஸ் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்லோ பண்ணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லோக்கல் வேரியபிள்ல வச்சு நம்ம டைரக்ட்டா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இப்படி தான் வச்சு எல்லாத்துக்குமே வந்து எழுதியிருப்போம். அப்படி இல்லாம நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ம்
ஒரு கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போமே. சரி ஓகே. ஐபிசி எழுதிட்டேனா? ஓகே. ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். ஸோ இங்க அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ அத வந்து நான் டெமோன்றது போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு எனக்கு இதுக்குள்ள இருக்கிற இன்னர் HTML தான் வந்து அக்சஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டாட் இன்னர் HTML. ஓகேங்களா? இத போட்டு நான் வந்து ஹலோன்றத குடுக்குறேன். சாரி. இப்ப நான் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு இப்போ ப்ரௌசர்ல போய் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஹலோன்றது வந்து வர ஆரம்பிச்சுரும். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இத ஏன் வந்து ஒரே இதுல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நாளைக்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் டாட் இந்த இடத்துல வந்து மாத்தலாம். இப்ப நீங்க அங்க போயிட்டு டாட் இன்னர் HTMLக்கு மாத்துறதுக்கு பதிலா இங்கேயே வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சிரும். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் இங்க என்ன வேணா அந்த டாம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு லோக்கல் வேரியபிள்ல நம்ம இப்ப செட் பண்ணிட்டோம். OBJன்னு சொல்லிட்டு. நம்ம எதுக்கு வேணா நம்ம அத வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்ப வேணா நம்ம எத வேணா அத வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம வந்து வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டாம் சைஸ வந்து நம்ம வந்து ரெட்யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதுதான் வந்து நம்ம பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆவுறது, ரெண்டர் ஆவுறது இதெல்லாம் வந்துட்டு இதுதான் டாமோட வேலையில தான் இருக்கு. நம்ம நம்ம எவ் எ எல்லா டைமும் நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு போடுறோம்னா, அது வந்து ரெண்டர் ஆகுது. அந்த டாம் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ வந்து இதெல்லாம் குறைக்கிறது எப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த மாரி கோட் வந்து நெறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓகே. லெட் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் நேமு ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு லாஸ்ட் நேமு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து அத UIல ஷோ பண்ணணும். டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடில வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, டெமோன்றது தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டெமோன்றத எடுத்துட்டு டாட்டு இன்னர் HTML வந்து ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து Facebook எடுத்துப்போம். Facebook இல்ல Instagram எதையோ ஒண்ணு எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபுல் நேம் வந்து அவங்க வாங்குறாங்க. ஃபுல் நேம் வாங்கிட்டு, ஆனா வந்து நம்ம ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்றேன். அப்படியே இருக்கு அப்படின்றது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ கோட் வித் அஸ்வின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெறும் வந்துட்டு எனக்கு வந்து Instagram ஹேண்டில்ல எனக்கு லாஸ்ட் நேம் மட்டும் ஷோ ஆனா போதும் அப்படின்ற மாரி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் நான் லாஸ்ட் நேம் அப்படின்றத மட்டும் குடுப்பாங்க. இந்த இப்ப இந்த வேரியபிள் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றது இந்த இடத்துல வந்து அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து யூஸ்ஃபுல்லு. இப்ப நான் இந்த இடத்துல நான் ஷோ பண்றேன் அப்டின்னா, இந்த இடத்துக்கு வந்து எனக்கு இந்த ஃபுல் நேம்க்கு வந்து இதே தேவையில்ல. நான் டைரக்ட்டா லாஸ்ட் நேம்ல என்ன குடுத்துருக்கனோ, அத மட்டும் வாங்கி போட்டா போதும். இது இல்லாம ஃபுல்லும் வந்து இது பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நீங்க வந்து ஃபுல் நேம் தான் ஷோ பண்ண போறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் அப்படிதான் குடுத்து போடணுமே தவிர்த்து, வெறும் ஒரு இதுக்காக வந்து நம்ம வந்து இதுவே பண்ணக்கூடாது. அந்த மாரி போடுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ வந்து இப்ப லாஸ்ட் நேம் மட்டும் ஷோ பண்ணோம் அப்டின்னா, இந்த ஃபுல் நேம்க்கான இதுவே வேஸ்ட் தானே. இந்த ஃபுல் நேம் வந்து வேஸ்ட்டு. இப்ப பாருங்களேன், ஒரே நிமிஷம். இத வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். நான் இங்க ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் தானே குடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் நேம்ன்றத வந்து இந்த மாரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல செட் பண்ணி நம்ம வந்து அப்படியே போடலாம். இல்லன்னா இந்த மாரி பண்ணலாம். இந்த மாரி பண்றதுனால தான் வந்து ப்ரௌசர் வந்து ஸ்லோவா லோட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இங்க இங்க ஃபுல் நேம்ன்றத வாங்கி வச்சிருப்பேன். ஃபுல் நேம்ன்றத வாங்கி வச்சுறத வுட்டுட்டு, ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம்னு மறுபடியும் அங்கேருந்து புதுசா எழுதுவானுங்க. இங்கேருந்து மறுபடியும் இந்த கோட எடுத்து இங்க போடுவானுங்க. அப்புறம் எதுக்குடா இந்த ஃபுல் நேமு அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இங்க ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்கன்னா, அத வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்க. இப்ப நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லயே வந்து இந்த VS கோட்லயே வந்து உங்களுக்கு டெர்மினல்லயே காட்டும். இந்த வேரியபிள்ஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்க எத எத யூஸ் பண்ணலையோ உங்களுக்கு தேவையான்னு பாருங்க. தேவையா இருந்துச்சுன்னா அத யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா அத விட்டுருங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இதிலேயே வந்து நெறைய மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நான் முக்கியமான மெத்தட்ஸ் மட்டும் வந்து சொல்லியிருக்கேன். இதே வந்து போக போக நீங்க ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் கண்டிப்பா வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில வந்து நம்ம இன்னும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதில வந்து ரொம்ப டீட்டெயில்டா பேசுவோம். பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றவங்களுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. Thank you for watching this video.